ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அடுத்த சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா முதல்ல கோயிலில் நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பரிகாரம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தீச்சட்டி ஏந்தணும் அப்படின்ன உடனே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே கோயிலுக்கு வந்தால் கார்த்திகாவும் தீச்சட்டி எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் பார்த்து நிலாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. அப்போ கார்த்திகாவுடைய அம்மாவுமே நிலாவை கெண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எடுக்கல அப்படின்ன உடனே அவங்க இதெல்லாம் முடியும்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நிலா எல்லாருமே தனியாக வந்துடுறாங்க. அங்கே உட்காந்து நிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏப்பா இதெல்லாத்தையும் பார்த்து நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிலா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம முதல்ல பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகோடைய அம்மாவும் நம்மளை எப்படியெல்லாம் நக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு நான் தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நிற்கிறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நம்ம பொண்ணு பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணினா மட்டும் போகாது. இந்த மாதிரி சாமி வேண்டுதல் இது எல்லாத்தையும் பண்ணியும் பார்க்கலாமே, அதுக்கப்புறமாச்சு அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கும்ல அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சு அப்புறம் தான் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எந்திரிச்சு நிற்கவும் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. யாருமே வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு. இல்லைண்ணே கார்த்திகாவே அந்த பூஜையை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கை சூடோ இருந்தாலே குடும்பத்துக்காக பரவாயில்லன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நானும்ண்ணே. பரவாயில்லண்ணே, நம்ம குடும்பத்துக்காக கை சுட்டாலையும் பரவாயில்லண்ணே. முதல்ல கை சூடும் தீச்சட்டி அப்படின்ற உடனே நான் பயந்தேன் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க உள்ள நக்கலாக பேசுகிறாங்க. இப்போது நான் அந்த தீச்சட்டி எடுத்தே ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா நிற்கவும் அவங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாங்க. சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் நிலா யார் பேச்சையும் கேட்காம ஷால் எடுத்து அப்படியே இடுப்பில் கட்டிக்கிட்டு போய் அங்கே தீச்சட்டி எடுக்கிறதுக்காக நானும் தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், இப்போ திரும்பவும் நிற்கிறியா அப்படின்னு அவரும் கேட்குறாரு. கார்த்திகாவுடைய அம்மாவுமே இருந்துக்கிட்டு என்னடி முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா திரும்பவும் நிற்கிறேன், இங்கே பாரு இந்த தீச்சட்டியை எடுத்து விளையாடுறதெல்லாம் சாதாரண என்ன விஷயம் இல்லை, கோயிலை சுற்றி வரணும். அப்படி இதை கையில் எடுத்துட்டா இதை கீழே வைக்கவும் கூடாது, தடுமாறி கீழே விழுந்து எதுவும் ஆகவும் கூடாது. அப்படின்னா இது அபிஷேகம் மாதிரி நீ கோயிலுக்கே தோஷத்தை கொண்டு கொடுத்துட்டு போற, அப்புறமா எங்கள் எல்லாருக்கும் நஷ்டமாயிடும், அப்புறம் இது ஒரு குறையாக போயிடும், அப்புறம் எங்களுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும், உன்னால் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோடைய அம்மா சொல்லவும் நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக எடுப்பேன், நான் அப்படியெல்லாம் கீழே வைக்கவும் மாட்டேன், நான் கீழே போடவும் மாட்டேன், ஆனால் இந்த வேண்டுதலை நானும் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் போய் நிற்கிறாங்க. யார் சொல்லியும் கேட்காம போய் நிற்கிறாங்க. நம்ம நடேசனுமே கூட பார்த்துட்டு என்னம்மா இதை நீ பண்ண போறியா, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இல்லை அங்கிள் நம்ம குடும்பத்துக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த டீச்சட்டி எடுக்க அங்கே போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீச்சட்டியும் பற்ற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேப்பையிலையை கையில் வச்சுக்கிட்டு தூக்கி வைக்கிறாங்க. அப்போது நிலாவுக்கு அதை பார்க்கும்போதே பயங்கரமாக வருத்தமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, ரொம்ப பயப்படுறாங்க. கார்த்திகா கையில் எடுத்து வைக்கும்போது அப்படியே அவங்க தைரியமாக கொஞ்சம் பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேண்டுதல் அதை ஒவ்வொருத்தருக்காக எடுத்து வைக்கும்போது நிலாவுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது நிலாவுக்கிட்டையும் நிற்கிறாங்க. ரொம்ப பயமாகுது நிலாவுக்கு. கடைசி நிமிஷத்தில் கூட நிலா நீ வந்துருப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, அதாவது நிலா நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களே எடுக்கும்போது நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நிலா அதை கையில் தூக்கி வைக்கும்போது நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. மூஞ்செல்லாம் அந்த அனல் அப்படியே தாங்கவே முடியல அவங்களால. வேண்டாப்பா நிலா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் நிலா பிடிவாதமாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக நடந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுற்றும் போது நிறைய பேருக்கு அருள் வருது. அது எல்லாத்தையும் பார்த்து நிலா ரொம்பவே பயப்படுறாங்க. ஏங்க வேண்டான்னு சொன்னால் கேட்காம எடுத்துக்கிட்டீங்க, இங்கே பாருங்க சுட்டுச்சுன்னா சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் என் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு கூட சோழன் கிட்ட சொல்லவும் இல்லைப்பா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, ஒருத்தர் இது பெண்கள் மட்டும் பண்ண வேண்டியது, நீங்கள் யாரும் கையில் வாங்கவே கூடாது, இங்கே பாருங்கம்மா எடுத்துட்டிங்கன்னா இதை கீழே வைக்கவும் கூடாது, கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் தான்மா கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்லிடுறாரு. சோழன் நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சோழன் அப்போ கூட நிலாவோட கூட பக்கமே இருந்துட்டு இருக்காங்க. சோழன் மட்டுமே கிடையாது, எல்லாருமே கூட தான் இருந்துட்டுருக்காங்க. எங்கே ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே. அதுக்கப்புறம் கார்த்திகா கூட அவங்களுடைய அம்மாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டு போயிட்டு
போயிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமா இது பழக்கமாயிடுச்சு, தைரியமாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நிலாவால் தான் முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதி தூரத்துக்கு மேலே போயிடுறாங்க. அப்போ கூட ஏங்க ரொம்ப அனலாக இருக்குங்க, கையெல்லாம் எரிதுங்க, சுடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலா ஒரு கை மாற்றி மாற்றி இந்த பக்கமோ அந்த பக்கமோ அப்படி தடுமாடிக்கிட்டே இருக்காங்க. எங்க பார்த்துங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம், சேரன் ஒரு பக்கம், எல்லாருமே பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போது நடேசன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தாம்மா, உன்னால் முடியும், நம்ம முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி கரியை பூசியே ஆகணும் அவங்களுடைய முகத்தில், நீ தைரியமாக எடுப்பான், அங்கிள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலா கூட நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே நிலாவுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் நிலாவுமே சுற்றி முடிச்சிடுறாங்க. எல்லாருமே சுற்றி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து தீச்சட்டியை வைக்கிறாங்க. அப்போது சோழன் மெடன்னு ஓடி வந்து அந்த தீச்சட்டியை அவர் வாங்கி, அதாவது அங்கே இருக்கிற அந்த அண்ணா வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி, பூசாரி வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி சோழன் வந்து குடுகுடுன்னு கொடுங்க, ஏங்க முதல்ல கொடுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கீழே வைக்கிறாங்க. அது வச்சதுக்கப்புறம் தான் நிலா அப்படியே கையை 2 கையும் பயங்கரமாக உதறாங்க. பார்த்தா நிலாவுடைய கை அப்படியே கொப்பளமாக ரத்தமாக இருக்குது. அதை பார்த்த உடனே எல்லாரும் பயங்கரமாக துடிச்சு போயிடுறாங்க. ஐயோ ஐயோ என்ன பண்ணிடல, இது இப்படி ஆயிடுச்சு, சொன்னால் கேட்டியாப்பா, இதுக்கு தான் நீ சொல் பேச்சே கேட்கவே இல்லை, பாருப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார்த்திகாவுக்கு அதே மாதிரி தான் அவங்களுடைய அம்மா மருந்து போட்டு விடுறாங்க. அதை பார்த்து சோழனுமே சேரனுமே இருந்துக்கிட்டு, டே சேரா, சோழா போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வாடா நிலாவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சோழனும் போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து நிலாவுக்கு வச்சுடுறாங்க. ஆனால் ரொம்ப எரியுதுண்ணா அப்படின்னு நிலா ஒரு பக்கம், இதுக்கு தான்ப்பா இதெல்லாம் உனக்கு வேண்டாம், கையில் சுடும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா வேண்டான்னு அப்பயே சொன்னேன், நீ கேட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம், இங்கே ரொம்ப எரியுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம், பல்லவன் பாண்டியன் கூட விசிறி எடுத்துகிட்டு வந்து விசிறி விடுறாரு, அதாவது அந்த வேப்பிலையாலே வந்து விசிறி விடுறாரு, கை எரியுது அப்படின்னு உடனே இது எல்லாத்தையும் நிலா பார்க்குறாங்க. என்னதான் நாம் இந்த குடும்பத்துக்காக யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணாலையோ, ஆனால் இந்த குடும்பம் மொத்தமும் ஒருத்திக்காக எனக்காக எவ்வளோ ஆறுதலாக நிற்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கை எரிச்சல் இல்லை, இதுக்கு மேலே என்ன வந்தாலும் தாங்கிக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நிலா மனசுக்குள்ளே நினச்சிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தா கூட வந்து நிலாவுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுடைய பாஷையில் கை சுற்றுச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வருத்தப்பட்டு. அதுக்கப்புறம் நடேசனுமே, ஏமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, எல்லாம் சரியாயிடும், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம், வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஐஸ் ஒத்தனை கொடுக்கலாம் துணியில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அங்கால் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாரும் இந்த வேண்டுதல், அதாவது சுற்றி முடிச்சதுக்கப்புறமா இந்த வேண்டுதல் வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேன், இந்த மாதிரி என் வீட்டுக்கு இருக்கிற எந்த குறையும் எல்லாமே நீங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேண்டிக்கிறாங்க. அங்கே நின்றுக்கிட்டு என் அண்ணனுக்கு இருக்கிற தோஷம் எதுவாக இருந்தாலே போயிடணும், இதோட இந்த கஷ்டப்பட்டு நான் என் அண்ணனுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பண்ணியிருக்கேன், என் சேர அண்ணனுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு கல்யாணம் நடக்கணும், அதை நீ தான் நடத்தி வைக்கணும், அடுத்த வருஷம் உன்னை பார்க்க நாங்கள் வரும்போதே என் சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும், கல்யாணம் ஆகி பொண்ணோட தான் நாங்கள் இங்கே வரணும், அதை நீ தான் நடத்தி கொடுக்கணும், திரும்பவும் வருஷம் உன்னை பார்க்க நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வரணும் அப்படின்னா நான் வேண்டுதலை நீ நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சாமிக்கிட்டேயே வந்து பேசிட்டு சாமி கையெடுத்து கும்பிடவும், அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்களோட வேண்டுதலை பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுமே இருந்துக்கிட்டு என் குடும்பமும் நல்லா இருக்கணும், என் புருஷன் என் அப்பா அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இதை நான் என் சேரன் மாமாவுக்கும் சேர்த்தி தான் பண்ணேன், அவருக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு தான் கார்த்திகாவுமே வேண்டிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சந்தா நடந்துக்கிற விஷயத்த சந்தாவும் சேரனும் நடந்துக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கூட ஒரு விதத்தில் ஆசைப்படுறாங்க நம்ம கார்த்திகா இருந்துக்கிட்டு. அந்த மாதிரி தான் இப்போது பரிகாரத்தை பண்ணி நிலா வேண்டுதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காடுறாங்க. எல்லாருமா நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு, எங்கள் வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போய் ஏதாச்சும் பண்ணலாம், ஃபேன் காற்றுல ஜில்லுன்னு வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா வேண்டுதலை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்ருக்கவோ நாமளும் உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா நிலா, உனக்கு கை ரொம்ப வந்து கொப்பளை போட்டிருக்கு, நம்ம அங்கே போயே ஆகணும், இதெல்லாம் உனக்கு பழக்கமே இருந்திருக்காது, உங்கள் வீட்டில் நீ அடுப்பு பக்கம் கூட போயிருக்க மாட்டப்பா, நம்ம வீட்லேயே டீ கூட உன்னை போட விடுறதில்ல, அதுவே வேண்டான்னு சொன்னாலே நீ ஏன் வற்புறுத்தி தான் போட்டுக்கிற, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுன்னு சொல்லிட்டேன், சின்னசாக ஒரு தீக்குத்தி பற்றினா கூட எப்படி வலிக்கும், இவ்வளோ பெரிய தீச்சட்டியே கையில் வச்சுருக்க, இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னோம் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதற்றமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. கார்த்திகாவுமே அதே மாதிரி தான் வேண்டுதலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்ததுக்கப்புறமா இங்கே உட்காருப்பா, நான் அதை எடுத்துகிட்டு வரேன் இதை எடுத்துகிட்டு வரேன் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்குள்ளே நம்ம நடேசன் ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்காங்க. நிலாவுக்கு டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க, ஒரு சேரையில் நிலா உட்கார மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து
ஐஸ் க்யூப்லாம் வந்து ஒரு துணியில் நல்லா கட்டி லைட்டாக வந்து ஒத்தனை கொடுத்தா கொஞ்சம் அது சூடு அந்த எரிச்சல் வந்து கம்மியாகும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறமா டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கிட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மருந்து போடுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம நடேசன். இது எல்லாத்தையும் பார்த்த நிலாவுக்கு பயங்கர ஷாக்காகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அங்கிள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எப்பப்பா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்டா, நீங்கள் முதல்ல உட்கார வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு விடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சோழன் கிட்ட சொல்லவும், அதாவது முதல்ல அவர் தான் போடலான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க ரெண்டும் ஒன்று சேரட்டுமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சோழா போட்டு விடுறா, எனக்கு இதெல்லாம் வராதுடா, எல்லாம் எடுக்க தெரியும் ஆனால் எனக்கு வைக்க தெரியாது, சரியாக எப்படி வைக்கணும்னு நீயே வச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் உங்கள் கையில் அன்றைக்கி அவ்வளோ பெரிய காயம் ஆச்சு, பட்டாசு வெடிச்சு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் எவ்வளோ பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட கையை பார்த்த உடனே இப்படி பதறீங்களே அங்கிள், எப்படி அங்கிள் அப்படின்னு. ஏமா எனக்கெல்லாம் கல் உடம்பு எப்படியா இருந்தாலும் சரியாயிடும், ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவுக்கு ஆயில்மெண்ட் போட்டு மருந்தெல்லாம் வச்சிட்ருக்கப்போ இதை பார்த்த உடனே இங்கே இப்போது சோழன் வந்து மருந்து வச்சுக்கிட்டே கார்த்திகாவுடைய அம்மா பார்த்த உடனே அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க, என்னமோ எங்கள் குடும்பத்துலலாம் பெண்களே இல்லை, எங்கள் குடும்பத்தில் யாரும் பரிகாரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கோயிலில் யாரோ அசிங்கப்படுத்தினாங்க, ஆனால் இப்போ பார்த்தியா என் ஒய்ஃப்னெல்லாம் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டா, இப்போது அவங்க மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாங்களாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி பேசவும் எல்லாரும் இருந்துக்கிட்டு எங்கே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க உங்களை எப்படியெல்லாம் பேசுனாங்க, இப்போ பார்த்தீங்களா நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்கீங்க, இப்போ என்ன சொல்ல போகிறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பரிகாரம் ஊரில் யாரும் பண்ணாததை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. எங்க முதல்ல முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ செஞ்சு காட்டிருக்காங்க, இதுவே பெரிய விஷயம், நீங்கள் என்னமோ யாரும் பண்ணாத பரிகாரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கார்த்திகா பண்ண மாதிரி தான் நிலாவும் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் டவுட்டு, எல்லாருமே பரிகாரத்தை பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டாங்க, முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி செஞ்சு காய்ச்சிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமாக அவங்க அம்மா கிட்ட பேசி சவால் விட்டு சண்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவுமே ஏமா அமைதியாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி நீ பண்ணாத பரிகாரத்தை வா அவள் பண்ணிட்டா, என்னமோ பெருசாக பேசுகிறாங்க, வாடி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கிறதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அம்மா அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா சரிப்பா சாப்பாடு எல்லாருக்கும் வந்துடுச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடுக்கு வந்து வைக்கவும், அம்மா ரொம்ப பசினே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லன்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் பிரித்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சேரனுக்கு சோழனுக்கு மட்டும்தான் நம்ம நிலாவுடைய ஞாபகம் வருது. நிலா நீ எப்படிப்பா சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவோம், ஆமாங்க நான் கூட இதை மறந்தே போயிட்டேன், நீங்கள் எப்படி சாப்பிடுங்க அப்படின்னு. பரவாயில்ல எனக்கு ஸ்பூன் கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் வச்சு ஸ்பூன்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சேரனே வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த பானையில் அப்படின்னு சொல்லிட்டு. நிலாவால் இட்லியை வந்து சாஃப்டாக இருக்குது, அது இருந்தாலும் நிலாவோட ஸ்பூனை வச்சு நாங்கள் குத்தி எடுத்து சாப்பிடவே முடியல, கையில் வந்து அடிபட்டிருக்கு, சாப்பிடவே முடியல, அதாவது கை வந்து நல்லா வலிக்குது, ஸ்பூனை சேர்த்து பிடிக்கவும் முடியல, இட்லியை ஸ்பூனால் போடவும் முடியல, அந்த அளவுக்கு வலிக்குது. நிலா தடுமாறி போட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே யாருக்குமே சாப்பிடணும்னு தோடவே இல்லை. நம்ம சந்தா கூட பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்லவன் பாண்டியன் எல்லாரும். அப்புறம் சரிப்பா நான் வேணா புட்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்கோம், டே சோழா நிலாவுக்கு ஹிண்ட்லையே குட்டி குட்டியாக புட்டு விடுறா அப்படின்னு சொன்ன உடனே அதை சோழன் வந்து புட்டும் வந்து ஒரு 2-3 வாய் வச்சிடுறாரு. நிலாவில் இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிலாவில் அந்த ஸ்பூனை பிடிச்சி அப்படி இப்படின்னு சட்னிலேயே சாம்பாரில் பரட்டி சாப்பிட கூட முடியல, ஸ்பூன் வந்து தடுக்கி கீழே விழுந்தது. நிலாவுக்கு கை வலிக்குது அப்படின்னு வழியில் தாங்கிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எங்க கொடுங்க நானே உங்களுக்கு ஊட்டி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை வாங்கி சோழன் வந்து அதை எடுக்கும்போது, அப்புறம் ஸ்பூன் எதுக்கு கையாலே ஊட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு, நான் ஊட்டினா நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல, கையில் அடிபட்டுருக்கு அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இட்லி சாம்பாரையும் தன் கையாலே நிலாவுக்கு ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. நிலாவுமே கை அடிபட்டிருக்கிறதான சோழன் ஊட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சோழன் மேலே நிலாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் மனசுக்குள்ளே இருக்குது. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாலாம் நம்ம சோழன் பண்ண கிடையாது, உண்மையிலேயே நிலாவுக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்றதுனால ஸோ நமக்கும் சாதகமாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து தான் இதை சோழன் வந்து பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நிலாவுமே அந்த இட்லியும் சாம்பார் சட்னி ஊட்டின உடனே நிலா வந்து சாப்பிட்றாங்க. ஒரு இட்லி சாப்பிட்ட உடனே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒன்று தானே சாப்பிட்ருக்கீங்க, 2 இட்லி தான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சேரனமே இருந்துக்கிட்டு, நிலா
பரிகாரம்லாம் பண்ணியிருக்க, ரொம்ப டயர்டாக இருக்க, நீ நல்லா சாப்பிடுமா, சாப்பிட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரன் சொன்னதுக்கப்புறமா நிலா இன்னொரு இட்லி சாப்பிட்றாங்க. நீங்களும் சாப்பிடுங்க சோழன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு சாப்பாடு இட்லி வந்து ஊட்டி விட்றாங்க. எல்லாருமே சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு சோழன் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்லைங்க, நீங்கள் வாங்க உங்களை உள்ளே படுக்க வச்சுட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கட்டும் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சாப்பிட்ற வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு சந்தாவுக்கு இட்லி வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து பார்த்து செய்கிறாரு. வந்ததுலேருந்தே நானும் கவனிச்சிட்ருக்கேன், சந்தா மேலே சேரன் மாமாவுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. அந்த பொண்ணும் வந்து சேரன் மாமாவும் நல்லா தான் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கார்த்திகா வந்து அதே நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவன் கிட்ட பேசி பார்த்தாங்க. பல்லவன் அப்படி சொல்லிட்டு லாங்குவேஜ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ள நிலா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்துட்டு அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி எல்லோரும் டைம் ஆகிடுச்சு, இப்போ படுத்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே சேரன் வந்து எல்லாருக்கும் பாய் போட்டுட்டு படுக்கும்போது நிலா வந்து உள்ளே போயிட்டு சந்தா கூட படுக்க போகிறாங்க. அப்போது உள்ளே போயிட்டு படுக்க போகும்போது நிலாவால் அந்த ஷால் வந்து மேலே போட்டிருக்க ஷாலை வந்து எடுக்க முடியல. ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது சோழன் வந்து ஏங்க எல்லாம் ஓகேவா, இல்லை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இந்த ஷால் மட்டும் எடுத்து அங்கே வச்சிடுறீங்களா, அதுக்கப்புறம் இந்த தலையை மட்டும் அப்படியே எடுத்து கிளிப் போட்டுடுறீங்களா, நான் அப்படி படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சோழன் அப்படி ஹெல்ப் கேட்ட உடனே சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அந்த ஷாலை எடுத்து வச்சுட்டு கிளிப்பு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நிலா கிட்ட எங்க வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுனாலையும் கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் படுத்து தூங்கிடுறாங்க. சந்தா வந்து ரூம் லாக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பாவண்டா நிலாவோட கையை எப்படி சுட்டுருச்சுல, நிலா சொல்ல கேட்காம திரும்பவும் அவங்க பேசுகிறாங்க, அத்தை பேசுது அப்படின்றதுக்காக நிலா அந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்லி பாவண்டா நிலாவுக்கு கையிலலாம் ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா வந்து நிலாவை பற்றி பேசி தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நடேசன் கூட வெளியே படுத்துக்கிட்டு நம்ம நிலா பண்ண விஷயத்தை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுது, ஏன்னாப்பா நீ தான் அந்த பிள்ளைய பார்த்துக்கணும், எப்படியாச்சும் அந்த சேரன் பையன் கூட நிலா பிள்ளையை சேர்த்து வச்சுடு, அந்த பிள்ளை இங்கேருந்து போகவே கூடாது, நிரந்தரமாக எங்களுடைய வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு கூட நடேசன் கூட வேண்டிட்டு அங்கே படுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே நிலா மேலே தான் இருக்குது கவனம் வந்துட்டு நிலா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.